Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மேக்ஸ் எக்ஸாம் ரொம்ப நியர்பைல இருக்கு. நம்ம இது வரைக்கும் புக்ல இருக்க எல்லா டெக்ஸ்ட் புக் கொஸ்டின்ஸும் பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் இயர் போர்ட் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்தலாம். எல்லா சாப்டர்ஸ்லயும் என்ன வந்து நம்ம ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ரியல் நம்பர்ஸ்ல வந்து ரெண்டே விஷயம் தான், எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இல்லைன்னா இரேஷனலோட ப்ரூஃப். இது ரெண்டு தான் நம்ம கிட்ட இருக்கு. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அப்ளிகேஷன் பேஸில் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷன் பேஸ்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணுமா அப்படின்ற டவுட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. இதுக்கு பேசிக்காக நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னா, எப்போவுமே ஹெச்சிஎஃபோட ஆன்சர் தான் வந்து சின்னதாக இருக்கும், எல்சிஎமோட ஆன்சர் வந்து பெருசாக இருக்கும். இப்போ கொடுத்துருக்கிற நம்பர்ஸை விட பெரிய நம்பர் ஆன்சரில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எல்சிஎம் போங்க. அந்த கொடுத்துருக்க நம்பரை விட சின்ன நம்பர் தான் ஆன்சரில் வேணும் அப்படின்னா ஹெச்சிஎஃப் போங்க. அதை லாஜிக்காக நம்ம யோசிச்சிடலாம் ஈஸியாக. ஸோ இரேஷனல் ப்ரூஃப் ரூட் 2, ரூட் 3, ரூட் 5, அப்போ அது கூட ஏதாவது ரேஷனல் ஆட் பண்ணி வரது எல்லாமே நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர்னு பார்க்கும்போது வந்து பாலினாமியல்ஸில் வந்து பேசிக் ஃபேக்டரைசேஷன் தான். ஃபேக்டரைசேஷனை யூஸ் பண்ணி ரூட்ஸை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ரூட்ஸோட இன்னொரு பேர் தான் வந்து ஜீரோஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஒரு குவாட்ரேட்டிக் பாலினாமியலை கிரியேட் பண்ணுங்கள், ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதான் நம்மளோட பேசிக் ஃபார்முலா. எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அவங்க ரூட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சம்மும் ப்ராடக்ட்டும் கண்டுபிடிச்சிட்டு இதை எழுதுவோம். சம்மும் ப்ராடக்ட்டும் கொடுத்துட்டாங்கன்னா இதை அப்படியே டேரெக்டாக எழுதி நம்ம அப்ளை பண்ணிடலாம். குவாட்ரேட்டிக் பாலினாமியல்னு கொடுத்தா இப்படியே விட்டுருங்க. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே ஒரு ஈக்குவல் 0 இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ சம் ஆஃப் த ஜீரோஸ்ன்றது இப்போ ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஜீரோஸாக இருந்தால் மைனஸ் பி பை ஏ தான் சம்மோட ஃபார்முலா. ப்ராடக்ட்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, ஃபார்முலா வந்து சி பை ஏ. சரி, இந்த ஆல்ஃபா பீட்டா பேஸ் பண்ணியும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் நமக்கு அதிகமாக யூஸ் ஆகிறது வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். எல்லா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனும் ஃபேக்டரைஸ் ஆகிடும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்படி ஃபேக்டரைஸ் ஆகாத ஈக்குவேஷன்ஸ்க்கு ஆல்ஃபா பீட்டா கொஸ்டின்ஸ் வந்தது அப்படின்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு நிறைய பிளேஸில் தேவைப்படும். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படின்றது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இது அந்த ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவிலேருந்து தான் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாலினாமியல்லேருந்து கேட்கப்படுற இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, நம்பர் ஆஃப் ஜீரோஸ். ஒரு கிராஃப் கொடுத்துட்டு இதுக்கு எத்தனை ஜீரோஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த கிராஃப் வந்து பி ஆஃப் எக்ஸ், பாலினாமியல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக இருந்ததுன்னா அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ வந்து இதில் வந்து ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் தவிர எக்ஸ்ட்ரா இருக்கிற லைன்ஸ் இருக்குல்ல, அவங்க தான் உங்களோட கிராஃப். இந்த கிராஃப் எக்ஸ் ஆக்சிஸ் 2 பாயிண்டில் மீட் பண்ணியிருந்ததுன்னா இதுக்கு வந்து 2 ஜீரோஸ் இருக்குது. இப்போ இந்த கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே மீட் பண்ணவே இல்லை, அப்போ இதுக்கு வந்து நோ ரியல் ஜீரோஸ், இங்கே வந்து ஜீரோஸ் இல்லைன்னு சொல்லணும். இந்த மாதிரி ஒரே ஒரு பாயிண்டில் டச் பண்ணியிருந்தா 1 ரூட்னு சொல்லணும். இங்கே பாருங்கள், இது வந்து 1 2 3 3 பிளேஸில் மீட் பண்ணியிருக்கு. அப்போ இந்த கிராஃப்க்கு வந்து 3 ஜீரோஸ் இருக்குது அப்படின்றது தான் அதோட பேசிக் அர்த்தம். ஸோ அடுத்து வந்து சாப்டர் 3 வந்து பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். ஸோ 2 லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நம்ம அதை சால்வ் பண்ணுறதை பற்றி தான் இந்த சாப்டரில் நம்ம தெளிவாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், இப்போ வந்து ஒரு 2 லைன் இருக்குது. அந்த 2 லைனை நம்ம கிராஃபில் வரையும் போது இந்த 2 லைனும் மேபி இப்படி மீட் பண்ணலாம், இல்லை ஒரு லைனுக்கு மேலே இன்னொரு லைன் போகலாம், இல்லைனா 2 லைனும் இந்த மாதிரி பேரலாக போகலாம். ஸோ அந்த மொத்தம் 3 கேஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி மீட் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு பேர் வந்து இன்டர்செக்டிங் லைன். மேலே போனால் உங்களுக்கு பேர் கோஇன்சிடென்ட் லைன். இந்த மாதிரி 2 பேரும் டச் பண்ணாமல் போனாங்கன்னா உங்களுக்கு பேர் பேரலல் லைன்ஸ். சரி, அதுக்காக நம்ம ஒரு தடவை போய் கிராஃப் ஷீட்டில் வரைஞ்சி பார்த்து அது என்ன டைப் ஆஃப் லைனுன்னு சொல்ல முடியாது இல்லையா, அதுக்கு தான் நமக்கு இந்த கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ், அதாவது a1 a2 டிவைட் பண்ணுற வேல்யூவும் ஒய்யோட கோஎஃபிஷியன்டான b1 b2 டிவைட் பண்ணுற வேல்யூவும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அதை நம்ம யூனிக் சொல்யூஷன் சொல்லிடணும். இந்த மாதிரி a1 a2 b1 b2 ஈக்குவலாக இல்லை அப்படின்னா c1 c2 நீங்கள் கண்டுபிடிக்கவே கூடாது. ஏன்னா சம் அங்கேயே கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும், அது வந்து யூனிக் சொல்யூஷன். ஸோ இது 2 பேரும் ஈக்குவலாக இருந்தாங்கன்னா நம்ம c1 பை c2 கண்டுபிடிக்கணும். ஸோ c1 பை c2வும் இவங்க 2 பேரோட வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதுதான் மெனி சொல்யூஷன், இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். அதுதான் கோஇன்சிடென்ட் லைன்ஸ். அதாவது இந்த மீட் பண்ணுற பாயிண்ட் இருக்குல்ல, அதான் சொல்யூஷன். இதில் எல்லாமே மீட்டிங் பாயிண்ட் தான், அதனால இது மெனி சொல்யூஷன். ஸோ யூனிக் சொல்யூஷன்னாலும் மெனி சொல்யூஷன்னாலும் அந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்டன்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கன்சிஸ்டன்ட்னா சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். அது ஒரு சொல்யூஷனாகவும் இருக்கலாம், நிறைய சொல்யூஷனாகவும் இருக்கலாம். ஸோ தேர்ட் கேஸ் தான் வந்து பேரலல் லைன். பேரலல் லைனில் a1 a2 வேல்யூ b1 b2 வேல்யூ ஒரே மாதிரி இருந்து c1 c2 மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் நம்ம நோ சொல்யூஷன் சொல்லணும். நோ சொல்யூஷன் அப்படின்னா அந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸ் வந்து இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷன், பேரலல், இதில் என்ன டைப் கேட்டாலும் இதை தான் நம்மளோட கண்டிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்லேருந்து ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ கொடுத்துருக்க லைன்ஸை கிளியராக படித்து 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோன்னா அது எலிமினேஷன் மெத்தட் இல்லை சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஏதாவது ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணி உங்கள் கேட்டிருக்க கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் உங்களோட பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனில் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. அடுத்து வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்ம் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c. இதில் கண்டிப்பாக a வந்து 0வாக இருக்கவே கூடாது. b and c வந்து 0வாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை.
எந்த நம்பராக இருந்தாலும் ஓகே. ஆனால் ஏ மட்டும் 0 ஆகக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்போ ஏ 0 ஆனால் அந்த x2 டேர்ம் அங்கேருந்து போயிடும். அப்போ இது ஒரு லீனியர் ஈக்குவேஷனாக மாறிடும். ஸோ இது வந்து டிகிரி 2 இருக்கிறதுனால தான் நம்ம இதை குவாட்ரட்டிக்னு சொல்கிறோம். அதனால ஏ வந்து கண்டிப்பாக 0 இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு 1 மார்க்கில் இது கேட்பாங்க. ஸோ ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்தா ஒன்று நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை ஃபேக்டரைஸ் பண்ண முடியலன்னா இந்த குவாட்ரட்டிக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம அவங்களோட ரூட்ஸை கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இதை வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். இல்லை இந்த b² - 4ac யூஸ் பண்ணி அந்த ரூட்டோட நேச்சரை நம்ம சொல்லிடலாம். வெறும் நேச்சர் மட்டும் கேட்டிருக்காங்கன்னா நம்ம கடைசி ஃபேக்டரைசேஷன் வரைக்கும் போக தேவையில்லை. ஸோ இந்த b² - 4ac நம்ம ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுன்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல்னு அர்த்தம். வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0, அதாவது பாசிட்டிவ்ல வந்ததுன்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட்னு அர்த்தம். டிஸ்டிங்க்னா 2 டிஃப்ரெண்ட் ரூட்ஸ்னு அர்த்தம். அப்போ கிராஃப் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். நம்மளோட கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 2 பாயிண்ட்டில் மீட் பண்ணியிருக்கோம். 2 டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல் டு 0னா ஒரு பாயிண்டில் தான் மீட் பண்ணியிருக்கோம். அந்த பாயிண்ட்டு தான் நம்மளோட ரூட்டு. நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்றது வந்து இந்த b² - 4ac வந்து ஒரு லெஸ் தென் 0, அதாவது நெகட்டிவ் ரூட்டாக வந்துடும். அப்போ அது ரூட்லேருந்தே வெளில வராது. அவங்களுக்கு ரியல் நம்பர் சொல்யூஷனே கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து நம்ம நோ சொல்யூஷன் கிராஃப் பார்த்தோம்ல அந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு கிராஃபில் இந்த யூ வந்து அப்வர்ட் டைரக்ஷன்லேயே இல்லை டவுன்வர்ட்லேயே இருக்கலாம். அப்வர்டில் இருக்குது அப்படின்னா x² கோஎஃபிஷியன்ட் ஏ வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்திருந்ததுன்னா கர்வ் வந்து இந்த மாதிரி மேலே போகும். இதே ஏ வந்து ஒரு நெகட்டிவ் நம்பராக இருந்தால் இந்த யூ வந்து கீழே போகும். இதே மாதிரி பியோட சைன் சியோட சைனை கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதோட டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் வர நம்மளோட சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு டேர்ம் நம்ம ஏன்னு எடுப்போம். டி வந்து காமன் டிஃப்ரென்ஸ். எந்த ஒரு டேர்மை கண்டுபிடிக்க சொன்னாலும் அது nth டேர்ம். அதோட ஃபார்முலா a + n - 1 × d நம்ம அப்ளை பண்ணுவோம். சப்போஸ் கொஸ்டினில் ஃப்ரம் த எண்ட் ஃபைண்ட் த 20th டேர்ம் 30th டேர்ம் ஏதோ ஒன்று கேட்குறாங்கன்னா ஃப்ரம் த எண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாதீங்க, இதை அப்ளை பண்ணுங்கள். l - n - 1 × d இது நமக்கு டேரக்ட் ஆன்சர் வரும். இல்லை மேம் ஸ்கூலில் இதுதான் எங்களுக்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். அப்படி பார்க்கும்போது ஏக்கு பதிலாக கடைசி டேர்ம் அப்ளை பண்ண சொல்லியிருப்பாங்க, டியோட சிம்பிளை மாற்ற சொல்லியிருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சு பண்ணிடணும். இல்லை அது வந்து மறந்துடுறோம் அப்படின்றவங்களுக்கு தான் இதை எழுதியிருக்கேன். இந்த ஃபார்முலா அக்செப்டட் போர்டில் ஃப்ரம் த எண்டுன்னு வரும்போது லாஸ்ட் டேர்ம் தான் ஃபஸ்ட் டேர்மாக வரும். டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ வந்து முன்னாடி இருந்து போகும்போது இன்க்ரீசிங்னா பின்னாடி இருந்து வரும்போது டிக்ரீசிங்னு வந்துடும். அதனால இந்த இடத்துல சிம்பிள் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த n வந்து இந்த ஃபார்முலால இருந்து தான் டிரைவ் ஆயிருக்கு. l - a/d + 1 அப்ளை பண்ணீங்கன்னா நம்பர் ஆஃப் த டேர்ம்ஸ் கிடைச்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் டிஃபரன்ஸும் தெரிஞ்சா போதும், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை ஈஸியாக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து சம் ஆஃப் n டேர்ம்ஸ். சம் ஆஃப் n டேர்ம்ஸ்க்கு 2 ஃபார்முலா இருக்கு. n/2 2a + n - 1 × d. அப்படி இல்லைன்னா லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சதுன்னா n/2 a + l கூட அப்ளை பண்ணலாம். இந்த l அப்படின்னா லாஸ்ட் டேர்ம்னாலும் nth டேர்ம்னாலும் ஒன்று தான். இந்த இடத்துல நீங்கள் an அப்படின்னு கூட போட்டுக்கலாம், ரெண்டும் சேம் தான். அதே மாதிரி ஏபியில் அதிகமாக கேட்கப்படுற இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா 3 டேர்ம்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறது. 3 டேர்ம்ஸ் கேட்டு அதோட சம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 3 டேர்ம் எடுக்கிறதுக்கு ஒரு ஏவை சென்டராக எடுத்து அதோட ரைட் சைடில் a + dயும் லெஃப்ட் சைடில் a - dயும் எடுங்க. அப்போ சம் கண்டுபிடிக்கும் போது d கட் ஆகிட்டு நமக்கு ஈஸியாக கிடைக்கும். இதே மாதிரி 4 டேர்ம்ஸ் கேட்கும்போது இப்போ ஏவை எடுக்க முடியாது, ஏன்னா அப்படின்னா நமக்கு கேன்சலேஷன் கிடைக்கிது. அப்போ ஏவை விடுறோம் அப்படின்னா ஒரு நம்பருக்கு அப்புறம் ஒரு டேர்ம் விட்டு விட்டு எடுக்கணும். அப்போ a - 3d 2d விட்டுறணும், a - d ஏவை விட்டாச்சு, a + d 2d விட்டுட்டு 3d எடுத்துருக்கணும். இதுதான் 4 டேர்ம்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம எடுக்க வேண்டிய சரியான ஏபி. அதே மாதிரி 5 டேர்ம் எடுக்க சொன்னாங்கன்னா ஏ அக்செப்டட், ஏன்னா அப்போ எடுத்தால் நமக்கு டி வந்து ஈஸியாக கேன்சல் ஆகிடும். அப்போ ஏ எடுத்துட்டு இந்த பக்கம் 2 டேர்ம் இந்த பக்கம் 2 டேர்ம் எடுத்துக்கோங்க, சரியான 5 டேர்ம்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து ஏபிசி அப்படின்னு 3 டேர்ம் ஏபியில் இருந்தது அப்படின்னா 2 டைம்ஸ் சென்டர் டேர்ம் வந்து a + c ஈக்குவலாக இருக்கும். இல்லை b - ac = c - bன்னு எழுதி நம்ம சால்வ் பண்ணோம்ல, அதோட கண்டிஷன் தான் இது. இதை டேரெக்டாக கேட்டாலும் இதை அக்செப்ட் பண்ணலாம், எந்த கொஸ்டினில் கேட்டாலும் இது ஏபியோட கண்டிஷன் போட்டு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க, இது நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு ரீச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் 6th சாப்டர் வந்து உங்களோட ட்ரையாங்கிள்ஸ். ட்ரையாங்கிளில் 2 விஷயம் தான், ஒன்று வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், இன்னொன்று வந்து காங்க்ரண்ட் ட்ரையாங்கிள்ஸ், ப்ளஸ் உங்களோட பிபிடி தியரமோட அப்ளிகேஷன். இவ்வளோ தான் இருக்குது ட்ரையாங்கிள் சாப்டரில். ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு புக் கொஸ்டின் எல்லாமே தரவாக பார்த்துக்கோங்க. பிபிடியோட தியரம் தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட பேசிக் என்னென்னா உங்களோட எல்லா கரஸ்பாண்டிங் சைட்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ கரஸ்பாண்டிங் சைட்னா இந்த AB/PQ, BC/QR, AC/PR அப்படின்னு எழுதணும். ஸோ காங்க்ரண்ட் ட்ரையாங்கிளோட எல்லா சைட்ஸும் எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவல் அப்படின்றத யூஸ் பண்ணி சப்மிட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் வந்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. நெக்ஸ்ட்டு கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் ஃபஸ்ட்டு வரது வந்து டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா. ஸோ எந்த 2 பாயிண்ட்டுக்கு டிஃப்ரென்ஸ் கேட்டாலும் இதை அப்ளை பண்ணி போடணும். x2 - x1² + y2 - y1² அடுத்து வந்து மிட் பாயிண்ட்டு.
மிட் பாயிண்ட் வந்து x1 plus x2 by 2 y1 plus y2 by 2 தான். மிட் பாயிண்ட்னு அவங்க டைரக்டா கேட்காம கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சர்க்கிள் இருக்கு. இப்போ சர்க்கிளோட சென்டரை கொடுத்துட்டு ஒரு டயாமீட்டரோட ஒரு எண்டோட பாயிண்ட் இங்கே இருக்கு. அப்போ இன்னொரு எண்டோட பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது டெஃபினட்டா மிட் பாயிண்ட் தான். ஸோ அது வந்து அவங்க மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக ஈக்வி டிஸ்டன்ஸ்னு கொடுக்குற இடத்துல மிட் பாயிண்ட் போடக்கூடாது. அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் போடணும். ஏன்னா ஈக்வி டிஸ்டன்ஸ்ன்றது ஒரே லைன்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் டயாமீட்டரும் சென்டரும் ஒரே லைன்ல வரும். ஸோ இதுமாரி சென்ட்ராய்டோட ஃபார்முலா புக்கில் கிடையாது, ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ சென்ட்ராய்டு அப்படின்றது ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 மீடியன் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த 3 மீடியனை மீட் பண்ணுற இடம் தான் சென்ட்ராய்டு. அது ஆக்சுவலாக ஜின்னு சொல்லுவாங்க. அதை கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஏன்னா ஒரு ட்ரையாங்கிளோட 3 வெர்டிசஸும் கொடுத்துருவாங்க. x1 y1 x2 y2 x3 y3ன்னு எடுத்துட்டு எக்ஸோட எல்லாத்தையும் ஆட் பண்ணி பை 3, ஒய்யோட ஆர்டினேட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பை 3 பண்ணால் நமக்கு சென்ட்ராய்டு டேரெக்டாகவே கிடைக்கும். சென்ட்ராய்டு வந்து மீடியனை எந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா 2:1ன்னு சொல்லுங்கள். ஏன்னா இது டேரெக்டாக புக்கில் இல்லை, ஆனால் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்திருக்கு ப்ரீவியஸாக. இன்டர்னல் எக்ஸ்டர்னலோட ஃபார்முலா இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். M/N ரேஷியோவாக இருந்ததுன்னா இன்டர்னலுக்கு ப்ளஸும் எக்ஸ்டர்னலுக்கு மைனஸும் நம்ம யூஸ் பண்ணணும். இது ஒரு சின்ன ஷார்ட்கட் எழுதியிருக்கேன். ஷார்ட்கட்டில் ரேஷியோ ஃபைன் பண்ணுறதுக்கு இது வந்து 1 மார்க்கில் கேட்குறாங்க. பேசிக்காக ஒரு லைனோட எண்டிங் பாயிண்ட் x1 y1 x2 y2 கொடுத்துட்டு the line is divided by x axis in what ratio அப்படின்னு கேட்குறாங்க. இந்த line is divided by y axis in what ratio அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த கொடுத்துருக்க பாயிண்ட்லேருந்து -y1:y2 அதை மட்டும் எடுத்து எழுதுனீங்கன்னா அதுவே உங்களோட சரியான ரேஷியோ வரும். ஏன்னா ஒரு 1 மார்க்குக்கு நமக்கு மறுபடியும் அந்த ரேஷியோ சம் போகிற அளவுக்கு கொஞ்சம் லாங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி y கேட்டாங்கன்னா -x1:x2 அப்படின்னு எழுதுங்க, சரியான ரேஷியோ கிடைக்கும். இதோட ப்ரூஃப் நம்ம சேனலில் இருக்குது. இது ஏன் வந்தது, இது வந்து எல்லா சமுக்கும் அப்ளை ஆகுறதுன்றது தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டைப் ஆஃப் த குவாட்ரிலேட்டரல். ஏபிசிடி அப்படின்னு வந்து 4 பாயிண்ட் கொடுத்துட்டு இது வந்து என்ன டைப் ஆஃப் குவாட்ரிலேட்டரல் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ முதல்ல ஏபிக்கு டிஸ்டன்ஸ், பிசிக்கு டிஸ்டன்ஸ், சிடியோட டிஸ்டன்ஸ், டிஏயோட டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா 2 கேஸ் இருக்குது. ஒன்று எல்லாமே ஈக்குவலாக வரும், அப்படி இல்லைன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க மட்டும் ஈக்குவலாக வருவாங்க. அதாவது ஏபியும் சிடியும் ஈக்குவலாக வரும், பிசியும் ஏடியும் ஈக்குவலாக வரும். இந்த 2 கேஸ் தான். இதில் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் ஈக்குவல், இதில் எல்லா சைடும் ஈக்குவல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் எப்படி வந்தாலும் நீங்கள் 2வது போய் டயக்னலில் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். டயக்னல் வந்து ஏசியும் பிடியும். ஸோ கண்டுபிடிக்கும் போது டயக்னலும் ஈக்குவலாக வரலாம், இல்லை டயக்னல் மட்டும் ஈக்குவலாக வராமல் போகலாம். ஸோ டயக்னல் ஈக்குவலாக வரலன்னா அது பேரலோகிராம். ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருந்து டயக்னல் ஈக்குவலாக இல்லைன்னா பேரலோகிராம். ஒருவேளை டயக்னல்ஸ் ஈக்குவலாக இருந்தாங்கன்னா ரெக்டாங்கிள்னு சொல்லுங்கள். எல்லா சைடும் ஈக்குவலாக இருந்து டயக்னல் மட்டும் வித்தியாசமாக இருந்துச்சுன்னா அது ராம்பஸ். எல்லா சைடும் ஈக்குவலாக இருந்து டயக்னல்ஸும் ஈக்குவலாக வந்து அதை நம்ம என்னன்னு சொல்லணும், ஸ்கொயர்னு சொல்லணும். ஸோ இதான் டைப் ஆஃப் குவாட்ரிலேட்டரல்ஸ். அடுத்து பேரலோகிராமில் வந்து இந்த 4 வேர்டெக்ஸில் ஏதாவது ஒரு வேர்டெக்ஸ் வந்து மிஸ் பண்ணிவிட்டு அதை மட்டும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போகாமல் இந்த டயக்னல் ஏசியோட மிட் பாயிண்ட்டும் பிடியோட மிட் பாயிண்ட்டும் ஒரே பிளேஸில் தான் வரும். அது டயக்னல் பைசெக்ட் ஈச் அதர்ன்ற ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால ஏசியோட மிட் பாயிண்ட் ஒரு சைடும் பிடியோட மிட் பாயிண்ட்டையும் ஒரு சைட் போட்டு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் சரியாக கிடச்சிரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரிக்னாமெட்ரி. ட்ரிக்னாமெட்ரியில் வந்து பேசிக்கே வந்து அந்த 3 ஐடென்டிட்டிஸ் தான் உங்களுக்கு. ஸோ sin squared plus cos squared 1 plus tan squared வந்து secant squared, 1 plus cot squared வந்து cosecant squared. இதே தான் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எல்லா சமயம் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஸ்பெஷல் ஆங்கிள் டேபிள் உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும், 0 to 90 வரைக்கும். இதோட ஷார்ட் ட்ரிக் கூட நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது, ஈஸியாக எப்படி எழுதுறது அப்படின்றது. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதோட ஷார்ட் ட்ரிக் வீடியோ எல்லாமே இருக்குது, தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரியில் வந்து பேசிக் வந்து இப்போ வந்து இங்கே நின்றுட்டு இருக்க ஒருத்தரோட பார்க்குற பார்வை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அப்படி பார்க்காம மேலே இருக்கிற ஏதாவது ஆப்ஜெக்டை பார்த்தாங்கன்னா அது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னு சொல்லுவோம். இல்லை அவங்க நிற்கிற இடத்துலேருந்து கீழே குனிஞ்சு ஏதாவது பார்க்குறாங்க அப்படின்னா அது வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னு சொல்லுவோம். அதான் பேசிக். இதில் டயக்ராம் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த 2 சைடு வேணுன்றதை வச்சு தான் நம்ம வந்து டிசைட் பண்ணோம். இப்போ சைன் தீட்டானா ஆப்போசிட் பை ஹைபாட்டினஸ், காசுனா அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினஸ், டேன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி அப்படியே இந்த டேபிள் வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் அப்ளிகேஷனில் எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்க்கிள்ஸில் வந்து இப்போ பேசிக் வந்து நம்மளோட 10th புக்கை பொறுத்த வரைக்கும் டேஞ்சன்ஸ் தான். ஸோ ஹவு மெனி டேஞ்சன்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்டீரியர் பாயிண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸ்டீரியர் பாயிண்ட்லேருந்து 2 டேஞ்சன்ட் வரைய முடியும். ஸோ ஹவு மெனி டேஞ்சன்ட் பாசிபிள் ஃப்ரம் எக்ஸ்டீரியர் பாயிண்ட்னா 2ன்னு சொல்லுங்கள். how many tangent possible from a point on the circle அப்படின்னு கொடுத்தாங்கன்னா on the circle ஒரு பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா அது வழியாக ஒரே ஒரு டேஞ்சன்ட் தான் வரைய முடியும். how many tangent possible from the interior point அப்படின்னு கேட்டாங்கன்னா no tangent possible. உள்ளே இருக்கிற பாயிண்ட் வச்சு டேஞ்சன்ட் வரையவே முடியாது. ஏன்னா டேஞ்சன்ட்னா
வெளியில் சர்க்கிளில் ஒரே ஒரு பாயிண்ட்டை தொட்டுட்டு போகிற லைன் தான் வந்து டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது மாதிரி பாயிண்ட்டே மென்ஷன் பண்ணாமல் ஹவு மெனி டேஞ்சன்ட்ஸ் பாசிபிள் ஃபார் அ சர்க்கிள்னு கேட்டாங்கன்னா, சர்க்கிளை சுற்றி அதோட சர்க்கம்ஃபரன்ஸில் எவ்வளோ பாயிண்ட் இருக்குது, இன்ஃபைனைட்லி பாயிண்ட்ஸ் இருக்கும்ல, அந்த எல்லா பாயிண்ட்டுக்குமே டேஞ்சன்ட் வரைய முடியும். அது வந்து நம்ம இன்ஃபைனைட்லி மெனி டேஞ்சன்ட்னு சொல்லணும். இங்கே இருக்கிற பாயிண்ட்ல இருந்து அப்படின்னு கேட்குறதுக்கு தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த எக்ஸ்டீரியர் பாயிண்ட் வந்து நான் பீன்னு எடுத்துகிட்டு நம்ம 2 டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா இதில் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. இந்த டேஞ்சன்ட் வந்து இப்போ பிஏ நம்ம எடுத்திருக்கோம்ல, இந்த ஏன்ற பாயிண்ட் வந்து சர்க்கிள்லையும் இருக்கும், அந்த டேஞ்சன்ட்லேயும் இருக்கும். அது வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் இந்த சர்க்கிளோட ரேடியஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க எப்போவுமே 90 டிகிரி இருக்கும். அதுதான் பேசிக் ப்ராப்பர்ட்டி. டேஞ்சன்ட் ஃப்ரம் த எக்ஸ்டீரியர் பாயிண்ட் ஆர் ஈக்குவல், அதாவது பிஏவோட லென்த்தும் பிபியோட லென்த்தும் டெஃபினட்டாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா இந்த 2 ட்ரையாங்கிளும் காங்குரண்ட் ட்ரையாங்கிள்ஸ் கூட. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஓபி அப்படின்றது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதோட ஹைபார்டெனஸ் ஸ்கொயர், உங்களோட பித்தாகரஸ் படி இதோட ஹைபார்டெனஸ் வந்து ஓபி தான். ஏன்னா 90 இங்கே இருக்கிறதுனால இதுதான் உங்களோட ஹைபார்டெனஸ், பிஏ ஹைபார்டெனஸ் கிடையாது. ஸோ ஓபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிஏ ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுத முடியும். நெக்ஸ்ட் ஏரியாஸ் ரிலேட்டட் டு த சர்க்கிள் பார்க்கலாம். இதில் வந்து 2 விஷயம், ஒன்று வந்து செக்டார், இன்னொன்று வந்து செக்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு செக்டார் அப்படின்றது வந்து சர்க்கிள்லேருந்து 2 ரேடியஸ் ட்ரா பண்ணி ஒரு ஆர்க் லென்த்தோடு சேர்த்து நடுவில் கவர் ஆகிருக்க ஏரியா வந்து செக்டார். இதில் நான் ஷேட் பண்ணியிருக்கிறது மைனர் செக்டர். இந்த ஷேட் பண்ணாத போர்ஷன் கூட செக்டர் தான். இதை வந்து நம்ம மேஜர் செக்டர்னு சொல்லுவோம். ஸோ இப்போமே இந்த மைனரோட ஃபார்முலா தான் நம்ம படிக்க போகிறோம். இப்போமே மைனர் ஃபார்முலா படிச்சுட்டு மேஜர் கேட்டாங்கன்னா மொத்த சர்க்கிளோட ஏரியாவிலேருந்து மைனஸ் பண்ணி சொல்லிடணும். அதான் பேசிக். இதில் இப்போ ஏரியா ஆஃப் த செக்டர் கேட்டாங்கன்னா இந்த செக்டர்ன்றது சர்க்கிளோட ஏரியாவோட ஒரு போர்ஷன். இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கணும். தீட்டா கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ தீட்டா பை 360 × πr ஸ்கொயர் பண்ணால் ஏரியா ஆஃப் த செக்டர் கிடச்சிரும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு லைன் போட்டிருக்கேன் பாருங்களேன், ஆர்க் லென்த். இந்த ஆர்க்கோட லென்த் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த ஆர்க்குன்றது வந்து சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் ஒரு போர்ஷன் தான். அப்போ தீட்டா பை 360 × 2πr அப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் உங்களோட செக்டர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து செக்மெண்ட். செக்மெண்ட் அப்படின்றது சர்க்கிளில் ஒரு கார்டு ட்ரா பண்ணியிருக்கோம். அந்த கார்டும் இந்த ஆர்க்கும் கவர் பண்ணுற இந்த குட்டி போர்ஷன் தான் வந்து செக்மெண்ட்டு. இதை நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கிறது வந்து ஒரு மைனர் செக்மெண்ட்டு. இதில் மற்றபடி இங்கே கவர் பண்ணாமல் இருக்கிற இந்த மொத்த போர்ஷனை வந்து மேஜர் செக்மெண்ட்னு சொல்லுவாங்க. மேஜர் செக்மெண்ட் கேட்டாங்க அப்படின்னா மொத்த சர்க்கிள்லேருந்து இந்த மைனர் செக்மெண்ட்டை மைனஸ் பண்ணி சொல்லணும். சரி, முதல்ல இந்த மைனர் செக்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் த செக்மெண்ட் அப்படின்றது டைரக்ட் ஃபார்முலா நம்மக்கிட்ட கிடையாது. அதனால இது என்ன பண்ணணும்னா ஏரியா ஆஃப் த செக்டார்லேருந்து இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன பண்ணிடணும், மைனஸ் பண்ணிடணும். சரி, இது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு அப்போ என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னா 2 கேஸ் இருக்குது. ஏரியா ஆஃப் த செக்டர் மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் தான் செக்மெண்ட்டோட ஃபார்முலா. இதில் செக்டரோட ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், தீட்டா பை 360 × πr ஸ்கொயர் அப்படின்னு. ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த கொடுத்துருக்க ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருந்தது அப்படின்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு ½ × பேஸ் × ஹைட் அப்ளை பண்ணுங்கள். இதில் பேஸு ஹைட் ரெண்டுமே வந்து ரேடியஸ் தான். ஏன்னா இந்த இடத்துல 90 ஃபார்ம் ஆகிடும். இதுதான் பேஸ், இதுதான் ஹைட். ஏன்னா இது ஹைபார்டெனஸ், இது எதுக்கும் அப்ளை ஆகாது. மோரோவர் அந்த ட்ரையாங்கிளை பற்றின எந்த டீட்டெயிலும் உங்கள்கிட்ட கொஸ்டினில் இருக்காது. ஸோ ½ × பேஸ் × ஹைட் அப்ளை பண்ணி ட்ரையாங்கிள் போட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த ஆங்கிள் பிட்வீன் வந்து 60 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதில் எல்லா ஆங்கிளுமே 60 தான் ஃபார்ம் ஆகும். ஏன்னா இது ஒரு இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவல் அப்படின்றதுனால இந்த 2 ஆங்கிளும் கூட ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ 60 கொடுத்தாங்கன்னா இது ஒரு ஈக்குவலிட்டர் ட்ரையாங்கிள்னு யோசிங்க. அப்போ ஏரியா வந்து √3/4 a ஸ்கொயர்டு போடுங்க. ஏன்றது வந்து ஆர் தான், ஆர் ஸ்கொயர் தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளோட ஃபார்முலா இந்த கொடுத்துருக்க ஆங்கிளை பொறுத்து மாறும். சரி, இது ரெண்டுமே கொடுக்காம 120 கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா, ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கொஸ்டின் ஆட் பண்ணியிருக்கேன். 120 டிகிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம தான் அதோட பேஸையும் ஹைட்டையும் கண்டுபிடிச்சி செம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சர்ஃபேஸ் ஏரியாஸ் அண்ட் வால்யூம்ஸ். இதில் வந்து 3 விஷயம் தான், சிஎஸ்ஏ, டிஎஸ்ஏ, வால்யூம். எங்கே சிஎஸ்ஏ அப்ளை பண்ணணும், எங்கே டிஎஸ்ஏ அப்ளை பண்ணணும், அதுதான் டவுட்டு. சிஎஸ்ஏ அப்படின்னா கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வித்தவுட் டாப் அண்ட் பாட்டம், டாப்பும் பாட்டும் இல்லாமல் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம சிஎஸ்ஏ அப்ளை பண்ணணும். டிஎஸ்ஏனா வித் டாப் அண்ட் பாட்டம். நான் இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஷேப் வரைஞ்சி வச்சுருக்கேன். இது வந்து கீழே வந்து ஒரு ஹெமிஸ்பியரும் மேலே வந்து ஒரு கோனும் இருக்க மாதிரி ஒரு டாய். இது வந்து இந்த இடத்துல ஆக்சுவலாக அட்டாச் ஆகிடும். அவங்க கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாயின் தான் கேட்டிருப்பாங்க. சரி, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தானே கேட்டிருக்காங்கன்னு சொல்லி மேலே இருக்க ஷேப்புக்கும் கீழே இருக்க ஷேப்புக்கும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா போட்டு சில ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அப்படி பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த கோனோட இந்த பாட்டமும் இந்த ஹெமிஸ்பியரோட டாப்பும் ஆக்சுவலாக அட்டாச் ஆகிருக்கும். அது ஆக்சுவலாக பேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த இடத்த வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கவும் முடியாது, அதை நம்ம கண்டுபிடிக்கவும் தேவையில்லை. இது எப்போவுமே வந்து சர்ஃபேஸ் ஏரியானா இதை பெயிண்ட் அடிக்கணும்னு யோசிங்களேன். இதை ஒட்டிட்டு பெயிண்ட் அடிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒட்டின பார்த்து வெளியே தெரியவே தெரியாது. அப்போ இந்த கோனோட கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் இந்த ஹெமிஸ்பியரோட கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் தான் பெயிண்ட் ஆகும். அவங்க கொஸ்டினில் டிஎஸ்ஏ ஆஃப் த டாய்னு கேட்டால் கூட சிஎஸ்ஏ ஆஃப் த கோன் ப்ளஸ் சிஎஸ்ஏ ஆஃப் த ஹெமிஸ்பியர் தான் நம்ம பண்ணணும். அதுதான் பேசிக்காக இந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் நீங்கள் கற்றுக்க வேண்டியது. வால்யூம் கேட்டாங்கன்னா வால்யூம்னா கெப்பாசிட்டின்னு அர்த்தம். அப்போ வந்து ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி தான் எழுதுவோம்.
ஸோ இதோட ஷேப்ஸும் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூமோட ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்கோம். இது டேபிள் நீங்கள் ஆல்ரெடி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது டேபிளில் இருக்க எல்லா ஃபார்முலாவும் க்ளீனாக எழுதி பார்த்துட்டு போங்க. தெளிவாக இருங்க, ஃபார்முலாவில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து மீன், மீடியன், மோடுன்னு 3 விஷயம் பார்த்துருக்கோம். ஸோ மீனில் வந்து 3 மெத்தட் இருக்கும். ஒன்று வந்து டைரக்ட் மெத்தட், அப்புறம் அசியூம்டு மீன் மெத்தட், அப்புறம் வந்து ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். டைரக்ட் மெத்தடில் கொடுத்துருக்கிற ஃப்ரீக்வன்சியும் நம்மளோட எக்ஸையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிப்போம். டிவைடட் பை சமேஷன் எஃப்ஐ பண்ணால் போதும். ஸோ அசியூம்டு மீனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு எக்ஸைலேருந்து நடுவில் ஒரு நம்பரை ஏ அசியூம்டு மீனுன்னு சொல்லி எடுத்துகிட்டு அதை எல்லாருக்கூடயும் மைனஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மைனஸ் பண்ண தான் டிஐன்னு எழுதியிருப்போம். அந்த மைனஸ் பண்ண ஏ இங்கே வந்து என்ன ஆயிருக்கும், ஆட் ஆகிருக்கும். இங்கே சமேஷன் எஃப்ஐ டிஐ பை சமேஷன் எஃப்ஐன்னு வரும். ஏன்னா டின்றதை நம்ம புதுசாக அங்கே கால்குலேட் பண்ணியிருக்கிறதுனால. அடுத்த ஸ்டெப் டிவியேஷனில் அசியூம்டு மீன் மாதிரியே தான் பண்ணியிருப்போம். ஆனால் டிஐக்கு அப்புறம் யூஐன்னு ஒன்று வந்திருக்கும். ஏன்னா டிஐ எல்லாம் ஒரே டேபிளால் டிவைட் ஆகிருக்கும். அதை தான் நம்ம யூஐ அப்படின்னு எழுதியிருப்போம். ஸோ மீன், மீடியன், மோட் பற்றின தெளிவான வீடியோ சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே அங்கே மைனஸ் பண்ண ஏ இங்கே வந்து ஆட் ஆகிருக்கும். அங்கே டிவைட் பண்ண ஹெச் வந்து இங்கே மல்டிப்ளை இருக்கும். அதான் ஸ்டெப் டிவியேஷனோட ஃபார்முலா. அடுத்து பார்க்க போகிறது மீடியன். எல் ப்ளஸ் n/2 மைனஸ் சிஎஃப் பை எஃப் இன்ட்டு ஹெச். ஸோ இதில் சிஎஃப் மட்டும் ப்ரெசீடிங் சிஎஃப் நம்ம எடுக்கணும். மோடுன்றது வந்து எல் ப்ளஸ் எஃப்1 மைனஸ் எஃப்0 பை 2 டைம்ஸ் எஃப்1 மைனஸ் எஃப்0 மைனஸ் எஃப்2 இன்ட்டு ஹெச் அப்படின்றது. இதில் வந்து மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியை வந்து எஃப்1ன்னு எடுத்துகிட்டு மேலே எஃப்0 கீழே எஃப்2ன்னு எடுத்து செம்ம கால்குலேட் பண்ணணும். எம்பரிக்கல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு பேஸ் பண்ணி எல்லா இயர் பேப்பர்லையும் ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்கும் 1 மார்க்கில். 3 டைம்ஸ் மீடியன்ஸ் ஈக்குவல் டு மோட் ப்ளஸ் 2 மீன் அப்படின்றது தான் எம்பரிக்கல் ரிலேஷன்ஷிப். இதில் ஏதாவது 2 வேல்யூ கொடுத்துட்டு இன்னொன்று கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு ரிலேஷன் கூட நம்மளை கண்டுபிடிக்க சொல்லலாம். அடுத்து ப்ராபபிலிட்டி சாப்டர். ப்ராபபிலிட்டி அப்படின்னாலே வந்து நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் பை நம்பர் ஆஃப் ஆல் த பாசிபிள் அவுட்கம். டோட்டல் டினாமினேட்டரில் வரும். நம்மளுக்கு ஃபேவராக என்ன கேட்குறாங்களோ அதை தான் நம்ம நியூமரேட்டரில் போனால் தான் ப்ராபபிலிட்டியோட பேசிக் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. இதில் வந்து இ டேஷ் அப்படின்றது வந்து காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஈன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான சான்ஸ் வந்து பி ஆஃப் ஈனா, அதே விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம இ டேஷ் அப்படின்னு சொல்லுவோம். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வந்து 1 தான் வரும். இப்போ மழை வரதுக்கான சான்ஸ் வந்து 0.3 அப்படின்னா மழை வராதுக்கான சான்ஸ் வந்து 1லேருந்து மைனஸ் பண்ணி 0.7ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை ஆட் பண்ணால் எப்போவுமே 1 தான் வரும். அதுமாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் எனி ஈவெண்ட்டோட ஆன்சர் வந்து 0க்கும் 1க்கும் நடுவில் தான் இருக்கும். 0 விட சின்ன நம்பர் வந்தாலும் அது ப்ராபபிலிட்டி கிடையாது, 1 விட பெரிய நம்பர் வந்தாலும் அது ப்ராபபிலிட்டி கிடையாது. 0ன்றது எப்போ வரும்னா இம்பாசிபிள் ஈவெண்ட்டுக்கு வந்து 0ன்னு சொல்லுவோம். சர்டன் டு ஹேப்பன், அதுதான் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து ஷோர் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதோட ஆன்சர் தான் 1. மற்றவங்க எல்லாருமே 0க்கும் 1க்கும் நடுவில் தான் இருப்பாங்க. ஸோ கார்டு பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாங்கன்னா டோட்டல் கார்ட்ஸ்க்கு வந்து நம்ம 52 எடுக்கணும். அதில் 4 ஃப்ளாஸ் இருக்குது. எல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்தாச்சு. ஸோ டைஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரே ஒரு டைன்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு வந்து 6 அவுட்கம் வரும். 2 டைஸ்ன்னு சொன்னாங்கன்னா 1 1 1 2 1 3 6,6 வரைக்கும் எழுதுவோம். அப்போ அதில் 36 அவுட்கம்ஸ் இருக்கும். அதுமாதிரி 3 டைஸ்க்கு எவ்வளோ அவுட்கம் வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சாம்பிள் ஸ்பேஸ் கேட்டாங்கன்னா 216. 6/1 இது 6/2 இது 6/3 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பேஸ் பண்ணி பெருசாக கொஸ்டின் வராது. நான் 1 மார்க்கில் கேட்டால் 216ன்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தான் காயின்ஸ்க்கும். ஒரு காயினை டாஸ் பண்ணால் ஹெட் அண்ட் டெயில் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. 2 காயினை டாஸ் பண்ணும்போது ஹெட் டெயில், டெயில் ஹெட், டெயில் 4 ஆப்ஷன் வரும். அதே இது 3 காயினுக்கு 8 ஆப்ஷன் வரும். இது என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/1 2/2 2/3. இப்போ 4 காயினுக்கு எவ்வளோ சாம்பிள் ஸ்பேஸ் வரும்னு கேட்டாங்கன்னா 2/4 தான். இப்போ 5 காயினுக்கு 2/5, 6 காயினுக்கு 2/6. வெறும் அந்த சாம்பிள் ஸ்பேஸோட கவுண்ட் மட்டும் கேட்டால் அந்த மாதிரி எழுதணும். இதில் 6 இருந்ததுன்னா 6 to the powerன்றது கான்செப்ட். இதில் 2 தானே ஒரு காயினுக்கு, அப்போ 2 to the powerன்றது தான் இதோட பேசிக் கான்செப்ட். எக்ஸாம்பிள் நிறைய சஃபிஷியன்ட் டைம் இருக்குது. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் நல்லா எழுதுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.